இப்பொழுது மீண்டுமாக நமஸ்கார ஆராதனை கூடாக இணையதளத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக நாங்கள் இந்த வாரத்திலும் கூடியிருக்கிறோம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. ஆகவே நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்கள் சொல்லும் கர்த்தாவே, இன்றைய நாள் என்னை நீர் தொடுவீராக, உன்னுடைய வார்த்தையினாலே என்னோடு பேசுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ராஜா. மீண்டுமாக உம்மை ஆராதிக்க, உம்மை தேட நீர் தந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நீர் தொடுவீராக. நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இருக்கிற இடத்துல இருந்து யாரெல்லாம் உம்மை துதிக்கிறார்களோ, உம்மை ஆராதிக்கிறார்களோ அவர்களை நீர் தொடும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தை முற்றும் முழுதுமாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் நமஸ்கார குழு ஆயத்தமாக இருக்கிறார்கள், நமஸ்காரத்திலே வழிநடத்தும்படியாக. ஆகவே நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் அவர்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக்
கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கரங்களை உயர்த்தி ஆராதனை
மகிமை செலுத்தி துதிப்பேன். கரங்களை உயர்த்தி துதிப்பேன், உம்மை துதிப்பேன். மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரை ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரை ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரை ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரை ஸ்தோத்திரம். மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை எனில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை எனில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை எனில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை எனில் வந்த போது கிருபை தந்தீர். துதியும் துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த காலை நேரத்துல. ஆண்டவரே, உம்மை பார்த்து உம்மை துதிக்கிற நேரத்துல ஆண்டவரே அந்த ஹalleluya. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நல்லதொரு நமஸ்கார நேரத்திலே நாங்கள் இணைந்து கொண்டோம். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு இப்பொழுது நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். இந்த மாதத்திலும் நாங்கள் ஆரம்பித்ததான பிரசங்க தொடர்தான் எபேசியர் நிருபத்தின் தொடர்ச்சியான பிரசங்க தொடர் கூடாக நாங்கள் கவனத்தை செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் இந்த பிரசங்க தொடரின் 2வது பகுதி கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே கடந்த வாரம் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார். அவருடைய அடையாளத்தை பெற்றவர்களாக இந்த வாரத்திலே அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். පළවෙනි සතිය අපි අදින කෙරුවා අපේ අනන්‍යතාවය ගැන. கடந்த முதலாவது வாரத்திலே நாங்கள் கவனித்தோம் நம்முடைய அடையாளத்தை குறித்து. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ අලුත් අනන්‍යතාවය. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறதான புதிய அடையாளம். මම කාරණා කීපයක් මම කිව්වා ගිය සතියේ. சில குறிப்புகளை நான் உங்களிடத்திலே காண்பித்து கொடுத்தேன். ලෝකයේ මැවිලට පෙර අපිව තෝරගත්තා. உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපිව දෙවියන් වහන්සේගේ පුතුන් සහ දියණියන් ලෙස අපිව හදාගත්තා. ஆகவே கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக மகனாக மகளாக ஆண்டவர் நம்மளை பெற்றெடுத்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපිව පවිත්‍ර වී මුදවා ගත්තා. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුමකාරයෝ. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய சுதந்திரமாளிகளாய் இருக்கிறோம். සුද්ධාත්මයන් වහන්සේගේ සලුකණෙන් අපිව මුද්‍රා කර තිබෙනවා. அதே போல நாம் பரிசுத்த ஆவியிலே முத்திரிடப்பட்டுள்ளோம். ඒ වගේම දැනටමත්
දෙවියන් වහන්සේ ස්වර්ගයෙන් සෑම ආත්මික ආශිර්වාදයක් අපිට නිදහස් කළ அதே තිබෙනවා. போல இப்பொழுதே ஆண்டவர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலே செய்து முடித்து விட்டார். අපි මේ කාරණා අපි හරියට තේරුම් ගත්තා නම් හරියට විශ්වාස කෙරුවා නම් හරියට ඒවා අපේ ජීවිතේ පරිවර්තන කෙරුවා නම් අපට මොන ප්‍රශ්න තිබුණත් එක ප්‍රශ්නයක් කවදාත් තියෙන්නේ අපේ අනන්‍යතාවය කියන ප්‍රශ්නය. ஆகவே இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோமா இருந்தால், இதை நாங்கள் பிடித்துக் கொள்வோமா இருந்தால், இதை விளங்கிக் கொண்டு வாழ ஆரம்பிப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்முடைய அடையாளத்தை குறித்து பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை. මන්ද මේ මම ඔබත් එක්ක බෙදාගත්තු කාරණා වලින් මට කියන්න පුළුවන් ඔබ ගැනත් මං ගැනත් අපිව තෝරගෙන තිබෙනවා. ஆகவே நான் பேசினதான விடயங்களின் மூலமாய் நான் காண்பித்துக் கொடுத்தேன். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். අපිට සමාව ලැබිලා තියෙනවා. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. අපිව මුදවා තිබෙනවා. ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். අපිට ගැලවීමක් දීලා තියෙනවා. நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ඔබ දෙවියන් වහන්සේගේ පවුලට අයිති. நான் ஆண்டவருடைய குடும்பத்துக்கு சொந்தமானவன். ඔබ ආශිර්වාද ලද්දෙක්. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். මට ප්‍රේමය අත්දැකීමක් ලැබිලා තියෙනවා. ஆகவே இந்த அநேக ஆசீர்வாதங்கள் அனுபவங்களை මට பெற்றிருக்கிறேன். උරුමයක් තියෙනවා. எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. මම වටිනවා. நான் பெருமதியானவன். මේ කාරණා මගේ ජීවිතයට අදාළ කරගන්න පුළුවන් පළවෙනි පරිච්ඡේදයෙන්. ஆகவே முதலாவது அதிகாரத்திலே இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்திக் கொள்ளலாம். කිතුණුවන්ට හරි විදිහට අපි මේ පළවෙනි පරිච්ඡේදය හරියට අපේ ජීවිතයට ඇතුල් කෙරුවා නම් කිතුණුවන්ට අනන්‍යතාවයේ ප්‍රශ්නයක් තියෙන්න බෑ. ஆகவே இந்த முதலாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்வோமா இருந்தால் கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய அடையாளத்தை குறித்து எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. නමුත් තාමත් කිතුණුවන් බොහෝ දෙනෙක්ට අනන්‍යතාවයේ ප්‍රශ්න තියෙන්නේ මේ පළවෙනි පරිච්ඡේදය හරියට තේරුම් අරන් ගන්න. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய அடையாளத்தை குறித்து பிரச்சனை இருக்கிறது காரணம் இந்த முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியத்தை குறித்து விளக்கம் இல்லை. ඉතින් පළවෙනි පරිච්ඡේදය අපේ අනන්‍යතාවය ගැන කතා කරනවා නම් ஆகவே முதலாவது அதிகாரத்திலே நம்முடைய அடையாளத்தை குறித்து பேசுவோமா දෙවෙනි இருந்தால் පරිච්ඡේදය පටන් ගන්නේ අපේ ස්ථානය අපේ උසස්ව තබා තිබෙන ස්ථානය ගැන. ஆகவே இரண்டாவது நாங்கள் கதைக்க போகிறோம், இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் கிறிஸ்துவில் நமது உயர்ந்த நிலையை குறித்து. අපි කියවන්න යනවා දෙවෙනි පරිච්ඡේදය පළවෙනி පද 10. ஆகவே நாங்கள் வாசிக்க போகிறோம் எபேசியர் புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களையும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். There are three things that we see here in this passage. இந்த பகுதியிலே 3 காரியங்களை காணுகிறோம். අපි දකින පළවෙනි දේ තමයි මෙහි දෙවියන් වහන්සේ කියන මේ පෞතුමා කියනවා අපි අපේ පාප වලින් අපි මැරි සිටියා කාලයක්. ஆகவே தான் முதலாவது சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், ஒரு காலத்திலே பாவத்திலே நாங்கள் மரித்து போயிருந்தோம். බලන්න මේ පදවල කියන සමහර දේවල් නුඹලාගේ වර්ධ සහ පාප කරන කොටගෙන මැරි සිටියා. ஆகவே இந்த வசனங்களை கவனிக்கும் போது உங்களுக்கு விளங்கும், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாங்கள் மரித்து போயிருந்தோம். ඔබ මේ ලෝකේ ආත්මය පාලනය කරන යක්ෂයාට යටත් වෙලා හිටියා. ஆகவே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதான பிசாசுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருந்தோம். අකීකරු පුත්‍රයන්. நாங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். අර ආකාශයේ බලපතියාගේ කැමැත්තට ඔබ හිටියා, යටත් හිටියා. ஆகவே இந்த வானமண்டலத்தில் கிரியை செய்கிற அந்த பொல்லாதவனுடைய ஆளுமையின் கீழே அகப்பட்டிருந்தோம். මේ මොකද මේ ආකාශයේ බලය කියන්නේ සාතාන්ගේ
කැමැත්ත අනුව ඔබ හැසිරුණා. ஆகவே சாத்தானுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தோம். ඔබගේ මාංශයේ තෘෂ්ණාවල හැසිරුණා. அதே போல நம்முடைய மாமிச இச்சையிலே நடந்தோம். මාංශයටත් සිතටත් කැමති දේ ඔබ කෙරුවා. மாமிசமும் மனசும் போன போக்கிலே போனோம். අනික් අය වගේම ඔබ උදාසේ දරුවෝ you're the children of wrath. அதே போல மற்றவர்களைப் போல நாமும் கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். ඒකෙන් එන අදහස තමයි දෙවියන් වහන්සේගේ කෝපය ලැබෙන්නට ඔබ සුදුස්සෙක්. அதுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய கோபம் வருமாய் இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியாய் இருந்தோம். මේ දවස් අපි හැමෝටම තිබුණා. இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்கும் இருந்தது. මම කියනවා ඔබගේ අතීතය කවදාත් ඔබගේ අනාගතයට ඔබගේ වර්තමානයට තීන්දුව කරන්න දෙන්න එපා. නමුත් අතීතය අමතක කරන්නත් එපා. මන්ද අතීතය අමතක කරනකොට ස්තුති දීමත් අඩු වෙනවා. ஆகவே கடந்த காலமானது நம்முடைய எதிர்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ அடக்கி ஆளுகை செய்ய இடமளிக்க வேண்டாம். ஆனால் கடந்த காலத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது. மறக்கும் போது நன்றி உணர்வை இல்லாமல் ஆகிவிடும். අපි හැමෝටම මේ වගේ අතීතයක් තියෙනවා. நம்ம எல்லாருக்கும் இவ்வளமான அனுபவம் கடந்த காலம் සමහර විට இருக்கிறது. ඒ අතීතය දැනටමත් අපේ වර්තමානයට තීන්දුව කරන්න හදනවා. சில வேளைகளில் அந்த கடந்த காலத்தின் அனுபவங்கள் நம்முடைய நிகழ்காலத்தின் காரியங்களை தீர்மானிக்க முயற்சிக்கலாம். යක්ෂයාත් උත්සාහ කරනවා අපිව ආයමත් අතීතයට ඇද ගන්න. பிசாசும் முயற்சி எடுக்கிறான் மீண்டுமாக நம்மை கடந்த கால வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக, ඒ ජීවිත රටාවට අදින්න. மீண்டும் அந்த வாழ்க்கை முறைக்கு இழுத்து ඒ போடும்படி, ජීවිත රටාවට යටත් වෙන්න. அந்த வாழ்க்கை முறைக்கு நம்மளை கீழ்ப்படிய பண்ண. මන්ද අපි ඒ තැන ඉන්නකොට අපේ අනන්‍යතාවය දුර්වල වෙනවා. ஏனென்றால் அந்த நிலைமையில் இருப்பமாயிருந்தால் நம்முடைய அடையாளம் பலவீனப்படுகிறது. ඉතින් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ හැටියට අපි ඕම ජීවත් වෙන්න බෑ. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ற ரீதியிலே நாம் அவ்வண்ணமாக வாழ முடியாது. දෙවියන් වහන්සේ කියනවා අපි උසස් විදිහට අපි උසස් විදිහට හදලා තියෙන්නේ. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நம்மை உயர்ந்த நிலைமையிலே ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். නමුත් මේ පෞතුමා පටන් ගන්නවා දෙවනි පරිච්ඡේදයේ මේ වගේ දෙයක් තිබුණා. මතක තියාගන්න ඔබ මැරි සිටියා. ஆகவே பவுல் ஆரம்பிக்கும் போது இவ்வண்ணமாக சொல்லுகிறார், மறந்து விடாதிருங்கள், நீங்கள் மரித்திருந்தீர்கள். මේ ලෝකයේ අධිපතිවරයාගේ කැමැත්තට ඔබ කෙරුවා. இந்த உலகத்தின் அதிபதியானவருடைய விருப்பத்தை நீங்கள் செய்தீர்கள். අපි කවදාත් ඕම හිතන්නේ නැහැ. අපි හිතනවා අපි යේසුස් වහන්සේ අපි ගැලවෙ ලැබෙන්න ඉස්සලා අපි ලෝකේ ඉන්නවා වගේ අපි හිටියා. නමුත් අපි තේරුම් ගන්න ඕන ආත්මික ලෝකේ පක්ෂ දෙකයි තියෙන්නේ. ஆகவே நாம நினைச்சிருப்போம் நம்ம உலகத்துல இருந்தோம் அவ்வளவுதான் என்று. ஆனால் இந்த ஆவிக்குரிய விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. දේව රාජ්‍ය යක්ෂගේ රාජ්‍ය. ஒன்று பிசாசின் ராஜ்யம், இன்னொன்று ஆண்டவருடைய ராஜ்யம். දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නැත්තම් දෙවියන් වහන්සේගේ සතුරෝ. ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாவிட்டால் தேவனுடைய விரோதிகளாய் இருக்கிறோம். දේව රාජ්‍යයේ ක්‍රියාශීලියක් තියෙනවා. යක්ෂ ලෝකේ ක්‍රියාශීලයක් තියෙනවා. යක්ෂ රාජ්‍යයේ. ஆகவே பிசாசுடைய ராஜ்யத்திலும் கிரியை நடப்பிக்கிறது, தேவ ராஜ்யத்திலும் கிரியை நடப்பிக்கப்படுகிறது. මේ කියනවා අකීකරු ආත්මේ නැත්තම් යක්ෂයාගේ පුත්‍රයන් ලෙස ඔබ කැමැත් ඔබ හැසිරුණා. ஆகவே நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாக அவனுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினீர்கள். එයාගේ කැමැත්ත ඔබ කෙරුවා. அவனுடைய விருப்பத்தை நீங்கள் செய்தீர்கள். මාංශයේ තියෙන තෘෂ්ණාවලට ඔක්කොම ඉඩ දුන්නා. மாமிசத்தில் இருக்கதான இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள். සිතට එන කැමැති දේ ඔබ කෙරුවා. மனதுக்கு வர்ற அத்தனை விருப்பங்களையும் நீங்கள் செய்தீர்கள். මේ ඕගලන් උදාසේ දරුවෝ. நீங்கள் கோபானாக்கினையின் பிள்ளைகள். අපායේ ගින්නවලට සුදුසු ඔබ. ஆகவே நரகத்திலே எரிகிறதான அந்த நெருப்புக்கு தகுதியுடையவர்கள் நீங்கள். ඒ දවස් කවදාත් අමතක කරන්න එපා. அந்த நாட்களை ஒருபோதும் நீங்கள் மறக்க வேண்டாம். මන්ද ඔබ ඒ දේ අමතක කරුවා නම් ඔබගේ අලුත් ජීවිතේ කවදාත් මොකද කියන්නේ you won't treasure your life. ஆகவே அதை நாங்கள் மறப்போமாய் இருந்தால் நம்முடைய அந்த நிகழ்காலத்தில் இருக்கதான அந்த பொக்கிஷத்தை நாங்கள் மறந்து விடுவோம். දැන් වෙනස බලන්න. හතරවෙනි வித்தியாசத்தை පදයේදී. பாருங்கள், 4வது வசனம். නමුත් දෙවියන් වහන්සේ දයාවෙන් පෝසත්ව සිටින නිසා අපට ප්‍රේම කළා වූ තමන් වහන්සේගේ මහත් ප්‍රේමයෙන් අපගේ වරද කරනකොටගෙන අප මැරී සිටි කල්හි පවා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අපිව ජීවත් කෙරුවා. 4வது 5வது வசனம். நாம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். අපේ ජීවිතයේ තිබුණේ අපායේ ගින්නවලට සුදුස්සෝ හැටියට අපි ජීවත් වුණා. எங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளமாக இருந்தது என்றால் நரகத்திலே எரிவதற்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. අපි ගින්නෙන් එළියට ආවේ නැහැ ගැලවීම ලැබෙන්න. ஆகவே நெருப்பிலிருந்து நாங்கள் வெளியே வரவில்லை ரட்சிப்பை பெற. නමුත් බයිබලේ මේ පදේ කියනවා නමුත් දෙවියන් වහන්සේගේ පෝසත් දයාව නිසා.
He's rich in grace. ஆகவே வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தினாலே And his great love. அவருடைய பெரிதான அன்பினாலே උන්වහන්සේගේ මහත් ප්‍රේමය. அவருடைய மிகுந்த அன்பினாலே උන්වහන්සේගේ පෝසත් අනුග්‍රහය නිසා. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே ඔබ ගින්නෙන් ඉන්න අවස්ථාවේදී அந்த நெருப்பிலே நிக்கிற காலத்திலே ක්‍රිස්තුස් වහන්සේ තුල கிறிஸ்துவுக்குள் ඔබව මරණයෙන් ජීවිතයට ගෙනාවා. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வந்தார். ඔබව ජීවත් කෙරුවා. ஆண்டவர் உங்களை வாழ வைத்தார். මේක තේරුම් ගන්න ගොඩාක් අමාරුයි. இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டம். කොහොමද මේක වෙන්නේ? இது எப்படி நடக்கும்? නිකන් එක යාඥාවකින් இது ஒரு ஜெபத்தினாலயா? කොහොමද මේ වගේ දේවල් වෙන්නේ? இது இவ்வளமாக நடக்கும். බයිබලයේ කියනවා දෙවියන් වහන්සේ කොච්චර මේ ලෝකෙට ප්‍රේම කිරුවද? ஆண்டவர் இந்த உலகத்திலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரோ උන්වහන්සේගේ ඒකජාත්‍රි පුත්‍රයා දෙනවා කවුරුත් ඒ ගැලවීම පණිවිඩ විනාශ කෙරුවා නම් සදාකාල මරණයට නෙමෙයි සදාකාල ජීවිතයට දෙනවා ලැබෙනවා. ஆகவே அவருடைய குமாரனை கொடுப்பதின் மூலமாக அதை விசுவாசிக்கிற யாவரும் நித்திய நரகத்தின் அக்கினிக்கல்ல நித்திய ஜீவனுக்குள்ளே போகிற பாக்கியம் கிடைக்கிறது. මේවා ආත්මික these are spiritual truths. இது ஆவிக்குரிய சத்தியம். සමහරට අපි හිතනවා අපි ගින්නේ එච්චර ගින්න හිටියේ නෑනේ. நம்ம யோசிக்கலாம் நாங்க அவ்வளோ பெரிய அக்கினியில நெருப்புல நிக்கலையே. අනිත් ලෝකේ අනිත් මිනිස්සු ඉන්නවා පාතාලයට ඊට වඩා ගැඹුර විදියට ඊගොල්ලෝ ඉන්නවා. மற்றவர்கள் பாதாளத்திலே ரொம்ப மோசமான இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். අපිට වඩා ගොඩාක් පාපේ ඉන්න අය ඉන්නවා. எங்களை விட மோசமான பாவிகள் இருக்கிறார்கள். අපේ යම්කිසි හොද පැත්තක් තිබුණ නිසා තමයි දෙවියන් වහන්සේ අපට ගැලවීමක් දුන්නේ. எங்களுக்கு ஏதோ ஒரு சில கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்கிறனால தான் எங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். නෑ මේ බයිබල් පදයේ කියනවා අපගේ වර්ධ කරනකොටගෙන අපි මැරී සිටි අවස්ථාවේදී ஆகவே இந்த வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் மரித்து போய் இருக்கும்போது while we were spiritually dead நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போய் இருக்கும்போது God picks us out of the fire ஆண்டவர் அந்த அக்கினியிலிருந்து தூக்கி எடுத்தார் and makes us alive in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை உயிர்ப்பித்தார். ක්‍රිස්තුස් වහන්සේගේ හුස්ම අපේ ආත්මයට එනවා. அந்த கிறிஸ்துவுடைய ஆவி நமக்குள்ளே வந்தது. අපි මොහොතකින් நாம் வினாடியிலே අපි ජීවමාන වෙනවා. நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் மாறுகிறோம். මම දකුණු කොරියාවේ ඉන්නකොට 2016 දී මම හිතනවා நான் 2016ல தென்கொரியாவில் இருக்கும்போது කොරියාවේ විශාලම මෙතදිස් සභාවේ ප්‍රධාන පාලතුමා එයාගේ සාක්ෂි අහගෙන හිටියා. கொரியாவில் இருக்கிறதான பிரதான மெத்தடிஸ்ட் சபையுடைய போதகருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். මේ මෙතදිස් සභාවේ සෙනග 96000ක්. அந்த மெத்தடிஸ்ட் சபையில 96000 விசுவாசிகள். මිනිස්සු එයා කියනවා එයා උතුරු කොරියාවේ තමයි ඉපදුනේ. அவர் சொல்லும்போது சொன்னார் நான் வடகொரியாவிலே தான் பிறந்தேன். උතුරු කොරියාවේ කමියුනිස්ට් වාද රටක්. அது கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவர்கள். එයාට ආසාවක් තිබුණා දකුණු කොරියාවට යන්න. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது தென்கொரியாவுக்கு வர. නමුත් දකුණු කොරියාවට යන්න ක්‍රමයක් නැහැ. ஆனால் தென்கொரியாவுக்கு போவதுக்கு வழி இல்லை. ඉතින් එයා කියන එක දවසක් යාර කොරියාවේ සිවිල් යුද්ධයේ ஆகவே கொரியாவுடைய உள்ளூர் யுத்த காலத்தில் එයා උතුරු කොරියාවේ හමුදාවේ හිටපු එක්කෙනෙක්. ஆகவே இவர் வடகொரியாவிலே ராணுவத்தில் இருந்தவர். ලොකු සටන් භූමියක් තිබුණා. அங்கே ஒரு பெரிய யுத்த பூமி இருந்தது. ඒ සටන් භූමියේ හැමෝම එක්කෙනෙක්ට වෙඩි තියෙනවා. அந்த யுத்த பூமியிலே ஒருவரை பார்த்து ஒருவர் சுடுவார்கள். අර වෙඩි පාරට එයා හැංගුණා. அவர் அந்த சூட்டுக்கு அவர் மறைத்து கொண்டார். එක අවස්ථාවකදී මේ දකුණු කොරියාවේ අර හමුදාවේ සටනට යනකොට මෙඩි අර මේ අර ඒගොල්ලන්ගේ සෞඛ්‍ය පැත්ත බලන්න කණ්ඩායම ඉන්නෝනේ. අර මිලිටරි මෙඩිකියා කියලා තියෙනවනේ. ඒගොල්ලන් අර තුවාල වෙන අයව අරගෙන ගෙනියන්න ඉස්පිරිතාලෙට. ஆகவே தென்கொரியாவிலே அந்த காயத்துக்கு ஆளாகிறதான ராணுவ வீரர்களுக்கு மருந்து போடுவதற்காக வைத்தியசாலைக்கு கொண்டு போவதற்காக ஒரு டீம் செயல்படும். එයා හැංගිලා ඉන්නකොට දකුණු කොරියාවේ මේ වගේ මෙඩිකල් එක්කෙනෙක් එයා ළඟම එයාට වෙඩි පාරක් ලැබිලා එයා මැරෙනවා. ஆகவே இந்த மருத்துவத்துறையில உதவி செய்வதற்காக வந்தவர் இவர் பக்கத்தில் இருக்கும்போது அவர் அந்த ஒரு சூட்டுக்கு இறந்து போகிறார். මෙයාගේ ස්ථානයෙන් බේරගන්න මොකද එයා කරන්නේ? එයාගේ ඇඳුම් උතුරු කොරියාවේ හමුදාවේ ඇඳුම් ගලවලා මේ දකුණු කොරියාවේ මෙඩිකල් එක්කෙනාගේ ඇඳුම් දානවා. ஆகவே இவரை காத்துக்கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார்?
தன்னுடைய வடகொரியாவிலே பாவித்ததான இந்த ராணுவ உடையை கலட்டி இந்த மருத்துவத்துறையிலே உதவி செய்ய வந்ததான நபருக்கு அவரை உடுத்தி வைக்கிறார். එයා දාපු ගමම්ම ඔන්න දකුණු කොරියාවේ හමුදාව එයා ගාවට ඇවිල්ලා කියනවා මොකද ඔයා මෙහෙ කරන්නේ ඉක්මන නැගිටින්න යන්න කියලා කියනවා. ஆகவே இப்பொழுது சொல்லுகிறார், நீங்க என்ன செய்கிறார், எழும்பி போ என்று சொல்லுகிறார். එයා පොතක් ලියනවා විනාඩි 5 හාස්කමක්. அவர் புத்தகம் எழுதும்போது சொல்லுகிறார், 5 நிமிடத்திலே நடந்ததான அற்புதம். විනාඩි 5න් කොහොමද එයා උතුරේ කොරියාවේ පුරවැසියෙක් වලින් දකුණු කොරියාවේ පුරවැසියෙක් වුණා. ஆகவே அந்த 5 நிமிடத்துக்குள்ளே வடகொரிய குடியுரிமையாளர் தென்கொரியாவின் குடியுரிமையாளராக மாறுகிறார். දකුණු කොරියාවට ගිහලා එයා ගැලවීම ලැබෙනවා. அவர் தென்கொரியாவிலே போய் அவர் ரட்சிக்கப்படுகிறார். පූර්ණ කාලීන සේවයට එයාව කැඳවනවා. அவர் முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறார். සිම්ලින් කියන මෙතනිස් සභාව ගොඩනගන 96000 සෙනගක්. ஆகவே இந்த சொல்லப்பட்டதான சபையிலே 96,000 விசுவாசிகளை கொண்ட சபையை கட்டியெழுப்புகிறார். එයාගේ පොත මගේ කාමරේ තියෙනවා. அவருடைய புத்தகம் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறது. පුදුම මිනිස්සෙක්. அற்புதமான மனிதர். විනාඩි 5කින් එයාගේ ජීවිතය වෙනස් වෙනවා. එයාගේ ස්ථානය වෙනස් වෙනවා. එයාගේ what is his identity changes in 5 minutes. ஆகவே அவருடைய அடையாளம் வெறும் 5 நிமிடத்துக்குள்ளே கதை மாறி அமைகிறது. නමුත් එපිස පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ පෞතුමා කතා කරන්නේ විනාඩි 5 කතාවක් නෙමෙයි. නමුත් මොහොතෙන් සිදුවෙන කතාවක්. හලෙලූයා. ஆகவே எபேசிய புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறதான மாற்றம் இது 5 நிமிட கதை அல்ல, வினாடியிலே ஏற்படுகிற மாற்றம். අතීතයේ ගින්න ඔබ ඉන්නකොට அந்த கடந்த காலத்தின் நரக அந்த நெருப்பிலே இருக்கும்போது දෙවියන් වහන්සේ ගින්නෙන් ඔබව ජීවමාන කරනවා. ஆண்டவர் அந்த நெருப்பிலிருந்து தூக்கி எடுத்து ஜீவனை தந்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අපිව ජීවත් කර නුඹලා ගැලවී සිටින්නේ අනුග්‍රහයෙන්ද උන්වහන්සේ සමග අපිව නැගිටුවා. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். මේක අපේ සුභාරංචියේ දේවධර්මයට හොඳ පද දෙකක්. ஆகவே நம்முடைய சுவிசேஷத்துக்கு தேவைப்படுறதான நல்ல இறைகளை கொண்டிருக்கதான வேத வசனங்கள். මේක ඔබගේ ආත්මය තුල වෙන දෙයක්. இது நம்முடைய ஆவிக்குள்ளே நடக்கிற காரியம். ඔබ ගින්නෙන් ඉන්නවා. நீங்கள் நெருப்பிலே இருக்கிறீர்கள். ඔබ දවසක් ගැලවීම ලැබෙනවා. ஒரு நாள் ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் ඒ කියන්නේ வருகிறது. සුභාරංචිය ඔබ වෙත එනකොට அதாவது சுவிசேஷம் நற்செய்தி உங்களுக்கு வரும்போது ඔබ කියනවා ස්වාමී මම ඔබ වහන්සේව පිළිගන්නවා. நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே நான் உம்மை මට ஏற்றுக்கொள்கிறேன், සමාව දෙන්න. எனக்கு ஒரு சபையை தாருங்கள். ස්වාමී මට ගැලවීමක් දෙන්න. ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சிப்பை தாரும், අද ඔබ වහන්සේ මගේ ගැලවුම්කාරයා වෙන්න. நீர் என்னுடைய இரட்சகராக மாறும். ඒ අවස්ථාවේදී அந்த வேளையிலே ක්‍රිස්තුස් වහන්සේ තුල கிறிஸ்துவுக்குள் ඔබගේ අපායට තීන්දුව කර තිබෙන ආත්මය அந்த உங்களுடைய நரகத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஆவி, ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය තුල ඔබගේ පාපයට මරණයට පත් වෙලා ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய மரணத்துக்குள்ளாகி உயிர்ப்பிக்கப்பட்டு ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක ඔබ බත් කරනවා. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைகிறீர்கள். උන්වහන්සේගේ නැගිටීම තුල ඔබත් නැගිටිනවා. அவருடைய உயிர்த்தெழுதலோடு நீங்களும் உயிரோடு எழும்புகிறீர்கள். හලෙලූයා. ஹல்லேலூயா. ඒක මොහොතකින් එක යාඥාවකින් වෙන දෙයක්. இது ஒரு வினாடியிலே சில நிமிஷ ஜெபங்களிலே நடக்கிறது. එතකන් ඔබගේ ආත්මය මැරිලා. அது மட்டும் உங்கள் ஆவி மரித்து போயிருக்கிறது. ආමෙන් කියපු ගමම්ම ඔබගේ ආත්මය එක පාටම නැගිටිනවා. ஆமென் என்று சொல்லும்போது திடீரென்று உங்கள் ஆவி மேலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. හලෙලූයා. ஹல்லேலூயா. මේ දේ විශ්වාස කරනවද? இதை நீங்க நம்புறீங்களா? ගොඩාක් කිතුණුවන්ට මොලේ දැනුම තියෙනවා, හදවතේ අත්දැකීම නැහැ. ஆகவே அநேகருக்கு மூளையிலே அறிவு இருக்கிறது, அந்த இருதயத்திலே அனுபவம் இல்லை. මම නම් දෙවියන් වහන්සේට කියන්නේ අනේ ස්වාමිනේ thank you මේක ඇති. நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, இது போதும். ලොකු දෙයක් ගින්නෙන් මාව බේරුණා. பெரிய விஷயம் ஆண்டவரே, அந்த அக்கினியிலிருந்து நெருப்பிலிருந்து எங்களை தூக்கி காப்பாத்தி எடுத்தீங்க. මම කිව්වනේ මම කතා කියලා තියෙනවා මගේ අවුරුදු 19 දී වයසේදී මට එකපාරටම බයක් ආවා. මම අවුරුදු 19 මගේ උපන්දිනේ මම දකින්නේ නැහැ කියලා. එච්චර අඳුරේ හිටියා. என்னுடைய 19 வயதிலே என்னுடைய பிறந்த நாளை நான் காணாமல் போய்விடுவேன் என்கிறதான ஒரு பயம் இருந்தது. அந்த அளவு இருளிலே இருந்தேன். නමුත් උන්වහන්සේ මට ගැලවීමක් දෙනකොට ஆனால் அவர் எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கும்போது එකපාරටම මම යනවා සතුරෙක් ඉඳන් පුතෙක් හැටියට. ஆகவே ஒரு சில வினாடிகளிலே
சத்துருவாய் இருந்த நான் பிள்ளையாக மாறுகிறேன். හැමදාම දනගාගෙන මම දෙවියන් වහන්සේ ස්තුති කරනවා. நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். මගේ ජීවිතේ බේරගත්තපු විදිය. என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றின விதத்துக்கு. මැරෙන්න තිබුණු අවස්ථාව මං කියන්න මට ගණන් කරන්නවත් බෑ. நான் மரிப்பதற்காக இருந்த சந்தர்ப்பங்கள் நான் சொல்றேன், சொல்லால முடியாது, அவ்வளோ இருக்கிறது. සමහරට මම දන්නේ ඇයි නමුත් එක පාටම සමහරට මගේ සිතුවිලි යනවා සමහර ඒ අත්දැකීම් වලට. ஆகவே சில வேளைகள் எனக்கு தெரியாது, சில அனுபவங்கள் எனக்கு அந்த யோசனைகள் வரும். නිකන් එක පාටම නිකන් ෂිවර් එකක් එක පාටම එනවා. අර ඒ අත්දැකීම් මතක් වෙනකොට. அந்த அனுபவம் எனக்கு ஞாபகத்து வரும்போது அப்படியே எனக்கு மெய்சில் இருக்க வைக்கிறது போல இருக்கும். ඒවා මතක් වෙනකොට මම කියනවා thank you Jesus. அது எனக்கு ஞாபகத்தில் வரும்போது நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவேன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. I should not be alive. நான் உயிரோடு இருக்க வேண்டிய ஆள் அல்ல. I should not have a family. எனக்கு ஒரு குடும்பம் இருக்க I இல்ல. should be dead. நான் செத்திருக்கணும். මම එහෙම කියනවා thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. ඔබ මට කරපු දේ දැන් ඇති. நீர் எனக்கு செய்தது போதும். නමුත් දෙවියන් වහන්සේ කිව්වා නෑ ලෝහන් ඒක මදි. ஆண்டவர் சொல்லுகிறார், லோகான் அது போதாது. ගැලවීම විතරක් නෙමෙයි. ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, ඔබව නැවතත් නැගිටීම එක විතරක් නෙමෙයි. உன்னை நான் உயிரோடு எழுப்பினது மாத்திரம் அல்ல. පෞතුමා කියනවා දෙවියන් වහන්සේ ඊට වඩා පුදුම දෙයක් කරනවා. பவுல் சொல்லுகிறார், இதை விட ஒரு புதுமையான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். දෙවනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ කියනවා උන්වහන්සේ සමග අපව නැකිටුවා ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල ස්වර්ගීය වූ ස්ථානවල උන්වහන්සේ සමග අපිව වාඩි කෙරුවා. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக අපි ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අපි වාඩි කර තිබෙනවා. கிறிஸ்துவுடன் கூட நம்மை அமர பண்ணியிருக்கிறார். උන්වහන්සේ සමග අපිව නැකිටුවා. அவரோடு கூட நம்மளை எழுப்பினார். ඊට පස්සේ අපි නැකිටලා නිකන් අපේ ආත්මය පොළොව විතරක් තිබෙන්නේ නෑ. අපිව නැකිටලා ස්වර්ගයේ ස්ථානවලට අපිව උන්වහන්සේ යේසුස් වහන්සේ සමගම අපිව වාඩි කෙරුවා. ஆகவே அவர் கீழே இருந்த நம்மை மேலே தூக்கினது மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வைத்தார். උන්වහන්සේට සියුම් බලය තියෙන ඕන දෙයක් කරන්න. அவருக்கு சகல வல்லமையும் இருக்கிறது, எதையும் செய்ய. උන්වහන්සේ තීරණය කෙරුවා ඔබට ගැලවීමක් දුන්නා. அவர் தீர்மானம் எடுத்தார் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க. ඔබ නැවතත් නැකිට්ටා. நீங்கள் மீண்டுமாக உயிரோடு எழும்பினீர்கள். මගේ දකුණු පැත්තේ ඔබ වාඩි වෙන්න ඕන. நீங்கள் என்னது வலது பார்சத்திலே அமர வேண்டும். වෙන කතාවක් නෑ. வேற கதை இல்ல. ඉතින් යේස් දෙවියන් වහන්සේ අපි දන්නවා අපි ස්වභාවයෙන් දැක්කනම් යේසුස් වහන්සේ නැවතත් එසවෙනකොට උන්වහන්සේ බයිබලයේ කියන උන්වහන්සේ ඇවිත් දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වාඩි වෙනවා. ஆகவே பைபிள் சொல்லுகிறது அவர் உயிரோடு எழும்பின பின்பாக பிதாவின் வலது பார்சத்திலே வந்து அமர்ந்தார் என்று. ඒක අර ඇත්තට ෆිසිකලි වාඩි වෙනවා. அது உண்மையிலேயே சரீர பிரகாரமாக தன்னுடைய தகப்பனுடைய வலது பார்சத்தில் அமர்கிறார். අපේ ආත්ම යේසුස් වහන්සේ තුල මරණයට පත් වෙලා ඊට පස්සේ නැවත නැගිටවා උන්වහන්සේ එසවනකොට අපේ ආත්ම යේසුස් වහන්සේත් එක්ක එසවුණා. උන්වහන්සේ ස්වර්ගයේ වාඩි වෙනකොට අපේ ආත්ම උන්වහන්සේත් එක්ක වාඩි වෙනවා. ஆகவே அவரோடு கூட நாங்கள் மரித்தோம், இயேசுவானவரோடு கூட. அதே போல அவர் எழும்பும்போது நாமும் எழும்பப்பட்டோம். அதே போல அவர் அமரும்போது நம்முடைய ஆவி அவருக்குள்ளே அமர்கிறது. එනිසා ඒක තමයි මම අවමංගල දෙවමයක මම කියනවා දෙවියන් වහන්සේ කවදාවත් දකින්නේ උන්වහන්සේගේ දරුවෝ මැරෙනවා කියලා. ஆகவே அதுதான் நான் மரண ஆராதனைகளிலே சொல்லுகிறதான ஒரு விடயம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மரிக்கிறது இல்லை. උන්වහන්සේ දකින්නේ උන්වහන්සේගේ දරුවෝ ගෙදර එන එක. ஆகவே ஆண்டவர் பார்க்கிற விதம் மரிக்கிறார்கள் அல்ல, அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள் தான் பார்க்கிறார். මන්ද දැනටම දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ දිහා බලනකොට අපිවත් පේනවා. ஆகவே இப்பொழுதே நம்மை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கும்போது நம்மளை பார்க்கிறார். මේ ග්‍රීක වචනේ පාවිච්චි කරන එක මේ එකට වාඩි කෙරුවා කියන එක. ஆகவே இந்த கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது ஒன்றாக அமர பண்ணினார். මේක ෆැක්ට් එකක්, choice එකක් නෙමෙයි. இது தெரிவு அல்ல, இதான் உண்மை. දෙවියන් වහන්සේ දැනටමත් ඒක කරලා තියෙනවා. ஆண்டவர் இப்பொழுதே இதை செய்து முடித்து விட்டார். ඔබගේ හැඟීම් මත නෙමෙයි මේක. இது உங்களுடைய உணர்விலே அல்ல, இது உங்களுடைய திறமையிலே அல்ல. ඔබ සමහර හිතන අයියෝ පාස මොනවා කියන්නේ බණ කතා කියන්නේ නේ මම ඉන්නේ කෙරවල පිටිය. பாஸ்டர் நீங்க சும்மா பணக்கதை சொல்ல வேணாம், நான் இருக்கிறேன் கரவலை பெட்டியில். මම ඉන්නේ ආන්නේ කද්ද දෙක. අද ගෙදර යනකොට ස්වර්ගය යන්නේ නැහැ නේ. ස්වර්ගයට යන්න ඕන නම් මම කියන්නම්. ඒ ස්වර්ගයට යන්න පුළුවන්. හරිද? නමුත් ඕන නම් ආන්නේ කන්ද ගිහලා පොඩක් ඉන්න පුළුවන්. ඊට පස්සේ ඔයගේ වෙලාව වෙනකොට ස්වර්ගයට යන්න පුළුවන්. ආත්මයයි ඔබගේ මාංශය එකට වෙන්න පුළුවන්. ஆகவே நீங்க ஆணிய கதையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆவி ஒன்னாக கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சிருக்கிறது. නමුත්
මම කතා කරන්නේ ඔබගේ ස්ථානගතය කොහෙද? ஆகவே நான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வைக்கப்பட்டிருக்க இடம் எங்கே? ඔබගේ පුරවැසිකම කොහෙද? உங்களுடைய குடியுரிமை எங்கே இருக்கிறது? ලංකාවේද නැත්නම් ස්වර්ගයේද? இலங்கையிலேயா அல்லது ඒක பரலோகத்திலேயா? තමයි ඔබ තෝරගන්න ඕනේ. இதைதான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ඔබ කොහේ හිටියත් ඔබ ස්වර්ගයේ දරුවෙක්. ஆகவே நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள். නිකන් මේ ගැන පොඩ්ඩක් හිතන්න. ஆகவே இதை குறித்து கொஞ்சம் யோசிங்கள். පළවෙනි පේතෘස් කියනවා முதலாவது பேதுரு சொல்லுகிறது 3:22 3:21 சொல்லுகிறது. දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ ස්වර්ගයට ගොස් ඇත. අපි ඒක දන්නවා. இப்பொழுது கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு போயிருக்கார், இது நமக்கு தெரியும். ඔහු දෙවියන් වහන්සේ අසල ගෞරවනීය ස්ථානයේ වාඩි වී සිටින අතර அவர் பரலோகத்திலே கௌரவமான இடத்திலே அமர்ந்திருக்கிறார். සියලු දේවදූතයන් எல்லா தூதர்களும் සියලු බලධාරීන් எல்லா அதிகாரிகளும் සහ බලතල ඔහුගේ අධිකාරයට යටත් වෙයි. எல்லா அதிகாரங்களும் அவருடைய காலுக்கு கீழே මම இருக்கிறது. දකින විදියට මේ දෙවියන් වහන්සේගේ සිංහාසනය මෙහෙම நான் பார்க்கிற விதமாக தேவனுடைய சிங்காசனம் இவ்வளமா இருக்கிறது. යේසුස් වහන්සේ දකුණු පැත්තේ ඉන්නවා. இயேசுவானவர் வலது பார்சத்திலே இருக்கிறார். මම ආන්නේ ඔබ කොහෙද ඉන්නේ? அப்பொழுது என்றால் நான் உங்களிடத்தை கேட்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க? මේ වැරදි තේරුම් ගන්න එපා. හරිද? இது பிழையாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம். අපි උඩ බලලා තමයි යාඥා කරන්නේ. நாங்க மேல பார்த்துக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவோம். ස්වර්ගයේ උඩ වගේ. ஆண்டவர் மேல இருக்கிறது போல අපි මේ පහත්ව ඉන්නවා. நம்ம கீழே இருக்கிறோம். ස්වාමිනී ஆண்டவரே, දේවදූතයන් தேவ தூதர்கள் යක්ෂයාටත් පහර ගන්න උඩ බලලා. பிசாசுக்கும் அடிக்கிற அடி மேல பார்த்துக்கிட்டு යේසුස් වහන්සේගේ නාමයෙන් උඩ බලනවා. இயேசுவின் நாமத்தில் சொல்லி மேல பார்க்கிறோம். මම හැබැයි මේ පද අනුව இந்த வசனத்தின் அடிப்படையில் මමම අන කරනවා නම් අන කරන්න ඕනේ මේව. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. එහෙම ஆனா තමයි நம்ம කියන්න ඕනේ. கட்டளையிட வேண்டிய விதம் எப்படின்னா இயேசுவின் நாமத்தில் கீழே பார்த்து தான் சொல்லணும். ඇයි මාව උසස් ස්ථානයේ මව ස්ථානගත කර තිබෙනවා. ஏனென்றால் ஆண்டவர் என்னை மேலான இடத்திலே வைத்திருக்கிறார். මම ස්වර්ගයේ පුරවැසියෙක්. நான் பரலோகத்தின் குடியுரிமையாளர். සෑම බලධාරීන් සහ දේවදූතයන් සහ බලතල උන්වහන්සේ යේසුස් වහන්සේගේ අධිකාරයට පහත්ව යටත්ව සිටිනවා නම් එහෙනම් ඒක මටත් වෙන්න ඕන. ஆகவே சகல அதிகாரங்களும் அதிகாரிகளும் இயேசுவானவருடைய கீழே அவருடைய பாதத்துக்கு கீழ் இருக்குமா இருந்தால் அந்த இடம் தான் நானும் මන්ද මේ පාවුල්තුමා එපිසපොතේ කියන විදියට මට වෙන පුටුවක් නැහැ වෙන කාමරයක. ஆகவே எபேசியஸ் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிற பிரகாரமாக வேறொரு அறையோ வேறொரு நாற்காலியோ அல்ல. මගේ පුටුව යේසුස් වහන්සේගේ පුටුව. என்னுடைய நாற்காலி இயேசுவானவருடைய நாற்காலி. අපිව එකට හැදී වැඩි තිබෙනවා. எங்களை ஒன்றாக வளர்த்து வைத்திருக்கிறார். අපි එකට එසෙව්වා. அவர் எங்களை ஒன்றாக எழுப்பி இருக்கிறார். අපි ස්වර්ගයේ එකට සිටිනවා. நாங்கள் பரலோகத்திலே ஒன்றாக இருக்கிறோம். අපි එකට එක පුටුවේ වාඩි විල සිටිනවා. நாங்கள் ஒன்றாக ஒரே நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறோம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, අපේ ස්ථානය පොඩ්ඩක් මාරු කරන්න ඕන. உங்களுடைய இடத்தை மாற்ற வேண்டும். හිතේ ඉන්නේ අනාථ දරුවෝ වගේ. மனசுல அனாதைகளை போல தான் யோசனை. ආත්මික හිඟන්නෝ වගේ යාට මෙයාට යනවා. ஆவிக்குரிய பிச்சைக்காரர்களை போல அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறோம். ආශිර්වාද පිනක් කොහෙන් හරි ගන්න. எங்கேயாவது ஆசீர்வாதத்தின் பிச்சையை கொஞ்சம் கேட்க, අනේ පාස මට යාඥා කරන්න පුළුවන්ද පාස්ද? பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களா? ඔන්න නූලෙන් ඉන්නේ. නූලෙන් ඉන්නේ. நூல்ல தான் தங்கி இருக்கேன். අන්තිම හුස්ම දක්වා. கடைசி மூச்சு போறதுக்கு இருக்குது. සිල්ලර ආත්මික සිල්ලර තමයි මගේ සාක්කුවේ තියෙන්නේ. ஆவிக்குரிய சில்லறைகள் தான் என்னுடைய பொக்கெட்ல ඔලව இருக்கு. උස්සන්න බෑ. தலையை நிமித்த முடியல. ඔලව උස්සන්න බෑ. අයි ඔලව උස්සන්න ඕනේ. ඔය උස ස්ථානවල ඉන්නවා. ඔලව තවත් උස්සන්න දෙයක් නැහැ. தலையை உயர்த்த தேவையில்ல. ஆண்டவர் ஏற்கனவே உயர்ந்த இடத்தை தான் வச்சிருக்கிறார். මම අද උදේ මම එනකොට කාර් එකේ මම සිස්ටර්ට කිව්වා මේක හොඳට තේරුම් ගන්න පුළුවන් අනාථ දරුවෙක්ට. ஆகவே இது காலையில வரும்போது கார்ல என்னுடைய மனைவியோடு பேசும்போது சொன்னேன், இது நன்றாக யாருக்கு புரிய முடியும்னா அனாதை பிள்ளைகளுக்கு. අනාථ දරුවා එන්නේ යම්කිසි හේතු නිසා යා අනාථ වෙනවා. ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் அந்த பிள்ளை அனாதை ஆகிறது. දෙමව්පියෝ මැරෙනවද? அம்மா அப்பா இறக்குறது නැත්නම් நிமித்தம், දෙමව්පියව අත්හැරියාද? இல்லாட்டி அம்மா அப்பா பிள்ளையை கைவிட்டதுனாலயா, යම්කිසි හේතු නිසා දුප්පත්කම නිසාද මොනාරි යා අනාථ වෙනවා. ஏதாவது ஒரு துயரம் அல்லது ஏழ்மை நிமித்தம் அவர் அனாதை ஆகிறாள். දැන් තව පවුලක් ඉන්නවා ඒගොල්ලන්ට දරුවෝ ඉන්නවා. ஆனா இன்னொரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். සමහර දරුවෝ සමහර පවුල් අනාථ දරුවන් හොයන්නේ ඒගොල්ලන්ට දරුවන් බිහි කරන්න බැරි නිසානේ. නමුත් සමහර පවුල් දරුවන් බිහි කරන්න පුළුවන්. හැබැයි ඒගොල්ලන් ගිහලා අනාථ දරුවෙක් ගන්නවා. சில குடும்பங்கள்ல தங்களாலே பிள்ளைகள் பெற்றெடுக்க முடியாத நிமித்தமாக அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த பிள்ளையை தத்தெடுக்கிறார்கள். දැන් සමහර ආදර්ශ සෞත් දුර්වලයි. சில விதமான முன்மாதிரிகள் அது பலவீனமானது. සමහර
පවුල් ආදර්ශ පුදුමයි. சில குடும்பங்களுடைய முன்மாதிரி புதுமையானது. මට පිටරට යාළුවෝ ඉන්නවා විශේෂයෙන් ඇමරිකාවේ. எனக்கு வெளிநாட்டு நண்பர்களுக்காக விசேஷமாக அமெரிக்காவிலே ඒගොල්ලන්ගේ සමහර දරුවෝ සුද්ධම සුද්ධයි. මේම සුදු හැම. அவங்களுடைய பிள்ளைகள் நன்றாக வெள்ளை தோலுடையவர்கள். අනාථ දරුවෝ ඉන්නවා අප්‍රිකාවෙන්ද කොයිද එක්කෙනෙක්. அனாதை பிள்ளைகள் இருப்பார்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருப்பார்கள், චීනෙන් තව එක්කෙනෙක්. சீனாவில் இன்னொருவர், නිකන් හග්ගල ගාඩන්ස් එකේ මුසැන්ඩර් එකක් වගේ. හග්ගල ගාඩන්ස් එකේ මුසැන්ඩර් එකක් වගේ වෙනම ஆகவே වෙනම அது அகல වෙනම පාට. தோட்டத்தில் இருக்கிறதான மரங்களை போல இருப்பார்கள். නමුත් මේ දරුවන්ට තේරෙන්නේ නැහැ වෙනස. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசம் விளங்காது. මන්ද ඔවුන්ව දරුකමට ගෙනල්ලා තියෙනවා. ஏனென்றால் அவர்களை பிள்ளை பாக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. නමුත් මම හිතනවා මේ දරුවන් හැදෙනකොට நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் வளரும் போது, වයස යනකොට வயசு போகும்போது ඔවුන්ට පුදුම කෘතඥතාවයක් එනවා. அவங்களுக்கு புதுமையான அடையாளம் அவர்களுக்கு கிடைக்கிறது. අපි වාසනාවන්ත දරුවෝ. நாங்கள் பாக்கியமான பிள்ளைகள். මන්ද අපි බලාපොරොත්තුවක් නැති අවස්ථාවකින් අපිට බලාපොරොත්තු පවුලකට අපි සෙට් වුණා. ஆகவே நம்பிக்கையற்ற நிலைமையில, எதிர்பார்ப்பற்ற நிலைமையில இருக்கும்போது நம்பிக்கையான இடத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே நாங்கள் செட் ஆகிட்டோம். අපි මේ පවුලට බත් වෙලා තියෙනවා. ஆகவே இப்பொழுது இந்த குடும்பத்தோடு இணைந்திருக்கிறோம். පාට හැම වෙනස් වෙන්න පුළුවන්. தோல்ல இருக்கதான நிறம் மாறி இருக்கலாம், දත් සෙට් එක හැදෙන විදිය වෙනස් වෙන්න පුළුවන්. பல் வளர்ந்த விதம் வித்தியாசமா இருக்கலாம், නාය වෙනස් වෙන්න පුළුවන්. மூக்கு வித்தியாசமா இருக்கலாம், කොණ්ඩේ වෙනස් වෙන්න පුළුවන්. முடி வித்தியாசமா இருக்கலாம். නමුත් අනන්‍යතාවය කියන්නේ මම මේ පවුලේ දරුවෙක්. அடையாளம் என்று சொல்லும்போது நான் இந்த குடும்பத்தின் பிள்ளை, මම මේ පවුලේ මේසේ මම වාඩි වෙනවා. இந்த குடும்பத்தில் இருக்கதான மேசையிலே நானும் அமருவேன். මගේ පුරවැසිකම වෙනස් වෙලා තියෙනවා. என்னுடைய குடியுரிமை மாறி இருக்கிறது. එහෙම හිතනකොට அப்படி யோசிக்கும் போது ඒ දරුවා වෙනස් වෙනවා. அந்த பிள்ளை மாறுகிறார். හැබැයි සමහර දරුවෝ ඉන්නවා ஆனால் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், අනාථ පසුබිමක් නෙමෙයි. அனாதை என்கிறதான பின்னணி அல்ல, ඕන් හැදෙන්නේ ඒ පවුලෙන්. ஆனா அதே குடும்பத்தில் தான் வளருவாங்க. අනාථ හිතක් තියෙනවා. ஆனா அனாதை என்கிறதான மனோபாவம், හැමදාම කොච්චර දුන්නත් අනාථයි. எவ்வளவு கொடுத்தாலும் நான் அனாதை. ඒ වගේ කිතුණුවනුත් ඉන්නවා. அப்படி கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். දේවන් වහන්සේ කොච්චර කෙරුවත් ஆண்டவர் எவ்வளவு செய்தாலும், බයිබලේ කොච්චර කිව්වත් ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளவு வாசித்தாலும், කොච්චර දේශනා ඇහුවත් எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும், එළියට යනකොට අනාථ ආත්මයත් එක්ක තමයි යන්නේ. வெளியில போகும்போது அனாதை என்கிற ஆவியோடு தான் போகிறார்கள். පෝසත්කම කියන්නේ හිතේ තියෙන දෙයක් නේ. ஆகவே ஐஸ்வர்யம் என்று சொல்லுவது இருதயத்தில் இருக்கிற காரியம் தானே. ඔබ දුප්පතෙක් වෙලා ආත්මෙන් පෝසතෙක් වෙන්න පුළුවන්. ஆகவே நீங்கள் உண்மையிலே ஏழையா இருந்து ஆவிக்குரியதில் ஐஸ்வர்யமா இருக்கலாம். ඔබ පොහොසත් වෙන්න පුළුවන් ආත්මෙන් දුප්පත් වෙන්න පුළුවන්. ஆனால் உண்மை நீங்கள் ஐஸ்வர்யங்களா இருந்து ஆவியிலே நீங்கள் எளிமையா இருக்கலாம். නමුත් ඔබ සිතන දේ තමයි ඔබ වෙන්නේ. ஆகவே நீங்கள் யோசிக்கிற விதம் தான் உங்களை மாற்றுகிறது. ඒක තමයි පෞතුමා දෙස්සරයක් යාඥා කරන එපිස සභාවට. ஆகவே தான் பவுல் எபேசு சபைக்காக 2 தடவை ஜெபிக்கிறார். මොකද යාගේ යාඥාව? என்ன அவருடைய ஜெபம்? ආත්මේ ප්‍රඥාව. ஆவியிலே ஞானம், ආත්මේ එලිදරව් වීම. ஆவியிலே வெளிப்பாடு මේ සභාවට දෙයි කියලා. இந்த சபைக்கு தாரும் ஆண்டவரே. මම මේ කතා වීලුවක් සමහර අයට. ஆகவே இந்த கதை சிலருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. පෞතුමා රෝම සභාවට කියනවා මේ කතාව වීලුවක් සමහර අයට. නමුත් ගැලවීම ලැබෙන අයට මේක දෙවියන් වහන්සේගේ බලය. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், இந்த கதையானது, இந்த காரியமானது சிலருக்கு பைத்தியம் போல இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுறவர்களுக்கோ இது பலனாக இருக்கும். ඒක තමයි පෞතුමා 9 වෙනි පදේ කියනවා මේක දේව අනුග්‍රහයක්. ஆகவே தான் 9வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இது தேவனுடைய கிருபையினால் கிடைத்தது. ඔබගේ හැකියාව නෙමෙයි. இது உங்களுடைய பெருமையினாலே வந்தது මේවා அல்ல. අපට කරන්න පුළුවන් දේවල්ද? இது நம்மளால செய்ய முடிந்த காரியமா? අපිට කවුරුත් ආඩම්බර විදිහට කතා කරන්න බෑ. මන්ද මේවා දෙවියන් වහන්සේගේ දේවල්. இது நாங்க எதையும் குறித்து பெருமை பாராட்ட முடியாது, இது தேவனிடத்திலிருந்து வந்தது. නොමිලෙන් තෑග්ගක්. இது இலவசமான பரிசு. ඔබගේ ඇදහිල්ල කරනකොටගෙන உங்களுடைய விசுவாசத்தின் மூலம், දෙවියන් වහන්සේගේ අධික අනුග්‍රහය නිසා ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினாலே ඔබ ගින්නෙන් ගැලවීම ලැබිලා ජීවමාන කරලා නැගිටවලා දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ ඔබ වාඩි කෙරුවා. ஆகவே அந்த நெருப்பிலிருந்து, அக்கினியிலிருந்து உங்களை எடுத்து அவரோடு கூட வைத்து, அவருடைய வலது பார்சத்தில் வைத்து உயரே நம்மளை வைத்திருக்கிறார். අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ ස්ථානගත වීම ගැන දෙවියන් වහන්සේට නිසක බවක් තියෙනවා. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வைத்த இடத்தை குறித்து ஆண்டவருக்கு சரியான தெளிவான நிச்சயம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ අපි දිහා බලන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල. ஆகவே ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதம் கிறிஸ்துக்குள்ள இருந்து தான் பார்க்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் මාව හොයනකොට என்னை தேடும் போது මම දෙවියන් වහන්සේ කියනකොට අනේ පියාණෙනි
එහෙම කියනකොට දෙවියන් වහන්සේ මාදියා පල්ලෙය බලන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ මාදියා හැරිලා බලනවා. ஆகவே பிதாவே என்று சொல்லும்போது ஆண்டவர் என்னை கீழே பார்ப்பதல்ல, அவர் என்னை திரும்பி பார்க்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මම ඉන්නවා. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். මට කතා කරන්නේ මේම. ඔව් පුතේ. ஓ மகனே என்று சொல்லி நேரடியாக பேசுகிறார். කවුද ඔය ඉන්නේ කියලා නෙමෙයි. யார் கீழே கூப்பிடுறது அப்படின்னு பார்க்கறது இல்லை. මේක තමයි අපේ ස්ථානය. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு, අපේ අනන්‍යතාවය. இதுதான் நம்முடைய அடையாளம். පෙර නියම කලින් අපිව තෝරාගත්තා. ஆகவே ஆண்டவருடைய முன்குறிப்பிட்டு அவர் நம்மளை தெரிந்து අපිව கொண்டார், පවිත්‍ර කෙරුවා. நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். අපිව තෝරාගත්තා. අපිව ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், දරුකමට பிள்ளையாகிறார், අපට උරුමයක් දීලා තියෙනවා. நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். කලින් මැරිලා හිටියේ. முன்பாக நாங்கள் மரித்திருந்தோம், අපිව ජීවමාන කරගෙන ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்தார், අපි වාඩි කෙරුවා එයා ගාවම. அவரோடு கூட அமர பண்ணினார். ඇයි අපට අනන්‍යතාවේ ප්‍රශ්න තියෙන්නේ? ஏன் நம்முடைய அடையாளத்தை குறித்து இன்னும் பிரச்சனை இருக்கிறது? අපි මේ වගේ දෙවියන් වහන්සේත් එක්ක සිටිනවා නම් நாங்கள் இவ்வண்ணமாக தேவனோடு இருப்பமாயிருந்தால், මම කෑම කන්නේ අමුත්තෙක්ගේ මේසේ නෙමෙයි. ஆகவே நான் மேசையில அமர்ந்து சாப்பிடும்போது ஒரு விருந்தாளியுடைய மேசையில் அல்ல, තාත්තගේ මේසේ. அப்பாவுடைய மேசையில். මේ සත්‍ය දේවල් අපේ ජීවිතයට ඇතුල් කරන්න ඕන. இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே செலுத்த வேண்டும். අපි විශ්වාස කරන්න ඕන. இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். මේවා අපේ ජීවිතේ පරිවර්තනය කරන්නට ඉඩ දෙන්න ඕන. இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். එහෙනම් තමයි අපට ඇත්ත කිතුණු ජීවිතයක් ගත කරන්න පුළුවන්. அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். කිතුණු පොහොසත්කමේ ජීවිතයක් ගත කරන්න පුළුවන්. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். අපි අනාථ දරුවන් නෙමෙයි. நாங்கள் அனாதைகள் அல்ல, அனாதை பிள்ளைகள் அல்ல, අපි දෙවියන් වහන්සේගේ උරුමකාරයන්. நாங்கள் தேவனுடைய உரிமையாளர்கள். උන්වහන්සේගේ දූ දරුවන්. ஆம், நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்குள்ளே நாங்கள் புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு இனத்தாராக அவருக்குள்ளே நாங்கள் புதுப்பிக்கப்பட்டதான ஜனக்கூட்டமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலே கற்றுக்கொள்வோம். ஆகவே நாங்கள் அர்ப்பணிப்பை எடுப்போம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய உள்ளார்ந்த ரீதியிலே இருக்கின்றதான எல்லா குறைவுகளையும் நீக்குவதற்கு கிறிஸ்து ஒருவராலே கூடும். ஆகவே நாங்கள் நிச்சயமாக அர்ப்பணிப்பை எடுக்கும் பொழுது, நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது மிகுதியான காரியத்தை தேவன் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் வார்த்தை ஒப்பு கொடுத்து, நாங்கள் அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்ததான இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு அமைவாக உமக்குள்ளே நாங்கள் அடையாளத்தை பெற்றவர்களாக, அதிலே நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட ஜனமாக, ஒரு ஜனம் கூட்டமாக உமக்குள்ளே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறத்தக்க புத்திரர்களாக, குமாரராக, குமாரத்திகளாக எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜனே. கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடக்க, நாங்கள் தியானிக்க, அதன்படி வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாக உம்முடைய கரத்தலை அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். மீண்டுமாக இந்த பிரசங்க தொடரின் அடுத்த வாரத்திலும் இந்த தொடர் நாங்கள் தொடர்ச்சியாக காணப்போகிறோம். அதுவரையில் எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.